வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம PS வினோத்ராஜ் இயக்கத்துல தியேட்டர்ல ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி இந்த படத்துடைய என்னுடைய பார்வையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுல இருந்தே சில விவாதங்களை கிளப்பியிருக்கு. அதுல முக்கியமானது ஒண்ணு, இந்த மாதிரி படத்தெல்லாம் ஏன் முதல்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க? இது ஃபெஸ்டிவலுக்கான படம், இதை தியேட்டர்ல மெயின் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் பண்ணதே ஒரு பெரிய வன்முறையா நான் பாக்குறேன்ற மாதிரிலாம் இயக்குனர் அமீர் சொல்லியிருந்தாரு. ஒரு டேரக்டரா இருந்துட்டு அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, ஏன்னா அதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. இன்ஃபேக்ட் இயக்குனர் அமீர் எங்கேயும் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ல, ஒரு நல்ல படம் மெயின் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் ஆகி நிறைய கல்லடிகள் பட்டு இருக்கு, அதை அவரால் ஏத்துக்க முடியல. அந்த ஆதங்கத்தில் தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு போல. அது பரவாயில்லைங்க, படத்தோட இயக்குனர் PS வினோத்ராஜே இதைத்தான் விரும்பினார். படத்தை பத்தி மக்கள் பேசி ஆகணும், அது நல்ல வழியோ இல்ல கெட்ட வழியோ ஏதோ ஒரு வகையிலேயாச்சும் விவாதத்துக்குள்ள ஆகணும். ஏன்னா இந்த கொட்டுக்காளின்ற ஒரு படமே ரொம்ப வித்தியாசமான திரைப்பட மொழியா இருக்கு. படம் எடுக்கிறதே மக்கள் பாக்குறதுக்காக தான். அதுலயும் கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் சமூகத்துக்கு ரொம்ப அவசியமானது. இந்த மாதிரியான ரூட்டட் படங்கள் மூலியமா தான் நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கோம், இதுல எது சரி தவறு, இந்த சிஸ்டம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், உளவியல் ரீதியான பாதிப்புகள், இது எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்க இந்த படம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த புரிதல் நமக்கு வரணும்னா கண்டிப்பா இந்த கொட்டுக்காளி மாதிரியான படங்கள்லாம் அவசியமானதா நான் பாக்குறேன். சரி வாங்க, இந்த கொட்டுக்காளி படத்துடைய கதை என்னன்னு முதல்ல பாத்துருவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. மீனான்ற ஒரு பொண்ணுக்கும் பாண்டின்ற ஒரு பையனுக்கும் சின்ன வயசுல இருந்தே உனக்கு அவதான் அவளுக்கு நீதான்ற மாதிரி சொல்லி வளர்த்திருக்காங்க. மீனா இப்போ வளர்ந்து சுயமா சிந்திக்கிற வயசு வந்ததுக்கு அப்புறம் வேற்று சாதி பையனோட காதல் ஏற்படுது. இந்த விஷயம் ரெண்டு ஃபேமிலிக்கு தெரிஞ்சதும் 15 நாள் அந்த பொண்ணை போட்டு வீட்லயே அடிச்சு மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமா ஸ்டபனா இருக்கா. இது வேலைக்கே ஆகாது, இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, பார்லமெண்ட்ல இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான சாமியார் இருக்காரு, அங்க இந்த பொண்ணை கூட்டு போய் பேய் ஓட்டினா எல்லாம் சரியாயிடும். இப்படி லவ் பண்றேன்னு சொன்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு சொல்லி மொத்த குடும்பமே அவளை ஆட்டோல ஏத்தி பேய் ஓட்டுறதுக்காக கூட்டு போறாங்க. இதுல உண்மையிலே பேய் பிடிச்சிருக்குது அந்த மீனான்ற பொண்ணுக்கா, இல்ல அவங்க ரெண்டு குடும்பத்துக்கா, இல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மொத்த சமூகத்துக்குமா? இது எல்லாத்தையுமே செப்பல் சாலையை அடிச்ச மாதிரி சொன்ன படம் தான் இந்த கொட்டுக்காளி. இந்த படத்துல பெண்ணியம், ஆணாதிக்கத்தன்மை, மூட நம்பிக்கை, குடும்ப சிக்கல்கள், சமூக சிக்கல்கள் இதெல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க. ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி இங்க நம்மளை சுத்தி இந்த நிலப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள், இன்னும் சொல்ல போனா நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், அந்த மனுஷங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில மனுஷன் உருவாக்கி இருக்க இந்த சிஸ்டம்னாலேயே மனநோயாளிகளா மாறி இருக்குன்னே தெரியாம இயங்கிக்கிட்டு இருக்க அந்த அறியாமை மக்களுடைய கதையை தான் இந்த கொட்டுக்காளி மூலியமா இயக்குனர் சொல்றாரு. மீனான்ற அந்த கதாபாத்திரம் இருக்கே பா, தமிழ் சினிமால இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அந்த பொண்ணுடைய கண்கள் நமக்கு பல கதைகள் சொல்லும், நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். இந்த மொத்த படத்துலயுமே அந்த மீனான்ற கேரக்டர் கடைசியில ஒரே ஒரு டைலாக் தான் பேசும். அந்த டைலாக்கே போதுமானதா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன். படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஆஃப் வேல தான் ஆரம்பிப்பாங்க. காலையில விடியறதுக்கு முன்னாடி மீனாவுடைய அம்மா அழுத்தபடியே எந்திரிச்சு போய் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. ஊரே தூங்கிட்டு இருக்கும் போது விடிய காலையில ஒரு அம்மா அழுறாங்க. மனுஷங்களுடைய எமோஷன்ஸ்லே அழுகைக்கு வந்து ஒரு பயங்கர டிப்த் இருக்கு. அந்த அழுகுறலே நம்மள பயங்கரமா ஹார்ன் பண்ணும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்களுடைய மொழிப்பே அழுதுகிட்டே தான் இருக்கும்போது அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு பெயின் இருக்கணும். அந்த பெயினை நமக்கு கடத்தணுன்றதுக்காக தான் இவங்க கிட்ட இருந்து இயக்குனர் இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஆரம்பத்திலே மீனாவுடைய அம்மா தான் பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதபடி, கடவுள்கிட்ட வேண்டபடி அப்படியே இப்போ கோயில்ல இருந்து அப்படியே இப்போ நடந்து தெரு வழியா வீட்டை நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருள் போகி விடியல் வருது. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் பொட்டல் காடா, ரோடு கூட இல்லாம எந்த ஒரு வசதியுமே இல்லாத அந்த ஊர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடிசை வீடுகளா இருந்ததெல்லாம் மாடி வீடா மாறி இருக்கும். சுத்தி மின்சார விளக்குகள் இருக்கும், மண் ரோடெல்லாம் தாரோடா மாறி இருக்கும். இப்படி இந்த அளவுக்கு அந்த ஊர்ல இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிற்போக்கு எண்ணங்கள் மட்டும் இன்னும் மாறலன்றதுதான் அப்படியே அந்த லென்த்தி ஷார்ட் வழியா நம்மளுக்கு கன்வே பண்ணிட்டே வராரு. இப்போ வீட்டுல இருக்க மீனா ஒரு பக்கம், பக்கத்திலேயே இவளுக்கு பேய் ஓட்டுற இடத்துல பலி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கக்கூடிய சேவல், அந்த சேவலை ஒரு கல்லுல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த குடும்பத்தோடைய நம்பிக்கை என்னன்னா, பலி கொடுக்க போற சேவலுக்கு பக்கத்திலே பேய் பிடிச்ச மீனா இருந்தா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேய் டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த சேவலுக்குள்ள போயிடுமா. அதுக்காக தான் அந்த சேவல் அவ பார்வையிலே வச்சிருக்காங்க. அந்த கல்லுல கட்டி போட்டிருக்க அந்த சேவலும் மீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அதுக்குள்ளவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடலும் இருக்கும். உன்னையும் என்ன மாதிரி தான் இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? கிட்டத்தட்ட அந்த சேவலும் மீனாவும் அந்த வீட்டுல ஒண்ணுதான். அந்த சேவல் படம் ஃபுல்லா வரும். நல்லா பாத்தீங்கன்னா கடைசியில அந்த சேவலுக்கு என்ன நடக்குதோ அதே தான் மீனாவுக்கும் நடக்கும். அதுதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் கூட. இந்த படத்துல வர உயிரினங்கள், பொருட்கள், வாகனங்கள் இது எல்லாமே நம்ம கிட்ட ஒரு கதைகளை சொல்லிக்கிட்டே வரும். அதுலயும் குறிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து மீனாவை ஒரு ஆட்டோல வச்சுதான் பேய் ஓட்டத்துக்கு கூட்டு போவாங்க. அந்த ஆட்டோவே ஒரு கேரக்டர் தான், அதுவும் ஒரு கதையை சொல்லும். அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா கூட வற்புறுத்தி கயிறை போட்டு இழுத்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க எல்லாமே ஒரு வற்புறுத்தலின் பேர் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் டைரக்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இப்ப மீனாவை ரெடி பண்ணி கூட்டு போறதுக்காக பாண்டியோட தங்கச்சி மீனாவுடைய தலைமுடியை பிடிச்சி நல்லா கோதி, நல்லா எண்ணெய் போட்டு இழுத்து பிடிச்சி வாரி பின்னல் போட்டு பொட்டு வச்சு மீனாவுடைய முகத்தை அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுறப்போ
நமக்கு அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஃபீலிங்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சொல்ல போனா அந்த படத்துடைய ஒரு ஹாண்டடான சீன்னே அதை சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு இறுக்கம் மீனாவுடைய முகத்துல இருக்கும். இப்ப படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸான நம்மளுடைய மனநிலையை டைரக்டர் அந்த இறுக்கத்தோடு கதைக்குள்ள கொண்டு போறாரு. இப்ப இந்த படத்துடைய மெயின் லீடா சூரி பாண்டின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரை ஓபன் பண்றப்பவே அவருடைய கழுத்துல பாண்டியோட 2வது தங்கச்சி சுண்ணாம்பு பத்து போட்டுட்டு இருப்பாங்க. படம் முழுக்கவே இந்த பாண்டின்ற கேரக்டர்னால சரியா பேச முடியாது. ஏன்னா தனக்குன்னு சின்ன வயசுல இருந்தே பேசி வச்சிருந்த மீனா வேற ஒரு பையனை லவ் பண்றான்ற விஷயம் தெரிய வந்ததும் தொண்டை கீழியே கத்தி சண்டை போட்டு அடிதடி ஆகிருக்கு. கடந்த 15 நாளா மீனாக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் என்னென்னலாம் நடந்திருக்கும்னு சிம்பிளா ஒரு சுண்ணாம்பு பத்தை வச்சு டேரக்டர் காமிச்சிட்டாரு. இந்த படத்துல வர பாண்டியோட சிஸ்டர்ஸ் கேரக்டர்ஸ்ல 2 பேர் அவங்க தாங்க படம் முழுக்கவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டேரக்டருடைய முந்தைய படமான கூழாங்கல் இருக்குல்ல, அந்த படத்துல ஒரு பொண்ணை சுத்தி தான் எல்லாமே நடக்கும். ஆனா கடைசி வரைக்கும் படத்துல எங்கேயுமே அந்த பொண்ணை கண்ணிலே காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த கொட்டுக்காலிலையும் ஒரு பொண்ணை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு பேசவே மாட்டா. ஏன்னா இவங்க கிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். லவ் பண்றேன்னு சொன்னதுக்கே பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாமியார் கிட்ட போய் பேய் ஓடிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் நம்பி போற இந்த கூட்டத்துக்கிட்ட என்ன போய் பேசுறது? சில இடங்கள்ல மீனா இந்த பயணத்தை ரசிக்கவும் செய்வா. ஏன்னா கடந்த 15 நாளா வீட்லயே அடிச்சு திட்டி முடங்கி போயிருந்தவளுக்கு வெளியே வந்து இந்த ஆட்டோ பயணமே அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல அவளுக்கான சின்ன சின்ன வெற்றியும் கிடைக்குது. உதாரணத்துக்கு இந்த பயணத்தப்போ இந்த மொத்த குடும்பமும் நடுவுல ஒரு ஒத்தையடி பாதை வழியா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அது ரொம்ப குறுகிய பாதைன்றதுனால இவங்க போன அந்த ஆட்டோ அப்படியே ரிவர்ஸ்லயே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த பாண்டி ஆட்டோவையும் மொத்த பேரும் சேர்ந்து அப்படியே தூக்கி திருப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்க சொல்லுவான். உள்ள இருந்த எல்லாரும் இறங்கிடுவாங்க. ஆனா மீனா மட்டும் பிடிவாதமா உள்ளே உட்காந்துருப்பா. இப்ப அவளோட சேர்த்துதான் இந்த ஆட்டோவை அவனுக்கு திருப்பி வைப்பானுங்க. அப்படி திருப்பி வைக்கும் போது ஒரு ஷாட்ல ஆட்டோல இருக்க அந்த பின் கண்ணாடி வழியா இதே ஆட்டோக்குள்ள உட்காந்துட்டு இருந்த பெண்களான மீனாவுடைய அம்மா அண்ட் பாண்டியோட 2 சிஸ்டர்ஸ் அவங்க 3 பேரும் பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. இங்க டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்களுடைய அடக்குமுறைக்கு பெண்கள் இணைஞ்சு போறதுனாலதான் அவங்க தொடர்ந்து இறக்கி விடப்பட்டுட்டே இருக்காங்க. ஆனா மீனா அப்படி இல்ல, அவ பிடிவாதமானவ. நீ என்ன பண்ணாலும் நான் இறங்க மாட்டேன்னு உள்ளே உட்காந்துருக்கா. அது போக இந்த பாண்டிக்கு ரிவர்ஸ்ல போற அளவுக்கு கூட இவனுக்கு பொறுமை இல்ல. ஆட்டோவையே மொத்த பேரும் சேர்ந்து தூக்கி திருப்பி கொண்டு போற அளவுக்கு அப்படி என்ன இவங்களுக்கு உயிர் போற காரியம்னு பார்த்தா ஒண்ணு இல்ல, பேய் ஓட்டத்துக்கு போறாங்க. போறதே ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையான விஷயம். அதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா போகணுன்ற எண்ணம் தான் மீனாக்குள்ள இருந்திருக்கும். இப்போ இவங்களுடைய பயணத்தப்போ போற வழியில மஞ்சள் நீராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கும். அந்த பொண்ணுடைய சொந்த பந்தம் தாய்மாமன்கள் எல்லாம் சீர் கொண்டு போற மாதிரியான ஒரு காட்சி. அந்த சீர் வரிசை கெடா வெட்டு கெடா இதெல்லாம் கொண்டு போறப்போ அவ்வளவு ஒரு பெருமையோடு எடுத்துட்டு போவாங்க. அந்த வழியா கடந்து போற இந்த 2 குடும்பமும் அந்த ஃபங்க்ஷன் அப்படியே பார்த்தபடியே போவாங்க. இதுல பாண்டியோட அப்பா மீனாவுடைய அப்பா கிட்ட உன் பொண்ணு வயசுக்கு வந்தப்போ பண்ண சீருக்கு வாங்கின கடனை கூட இன்னமும் பாண்டி கட்டிக்கிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் குத்தி காமிச்சிட்டே போவாரு. இங்க எல்லாமே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துதான் இன்னொரு விஷயத்தை இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சீர் கொடுக்குற மேட்டர் கூட பாத்தீங்கன்னா ஏதோ பொருளுக்கோ இடத்துக்கோ இந்த அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு ஒரு ஆப்ஜெக்டிஃபிகேஷனுக்குள்ள தான் கொண்டு வரானுங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படியே கடந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல அந்த ஃபங்க்ஷன்ல ஓடிட்டு இருக்க அந்த பாட்டை ஆட்டோல போயிட்டு இருக்க மீனா ஹம் பண்ணிடுவா. அவ்வளவுதான், உச்சக்கட்ட கோவமான பாண்டி கண்ட்ரோலே இல்லாம காட்டு மிராண்டித்தனமா மீனாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். தடுகு போன எல்லாரையும் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருவான். இது வரைக்கும் தமிழ் சினிமால இப்படி ஒரு சண்டை காட்சியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப லைவ்லியா ஒரு குடும்பத்துல சண்டை நடந்தா இப்படிதான்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனே போதுமானதுங்க. இந்த பாண்டின்ற கேரக்டர் ஆனாதிக்கு அந்த மனநிலையில மாட்டிக்கிட்டு எவ்வளவு வீக்கா இருக்கான்ட்டு. இப்படி ஒரு பக்கம் இந்த மனுஷனுங்கெல்லாம் காரணமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே இப்போ அந்த குடும்பம் இருக்க அந்த ரோடு கீழே ஒரு அழகான நீரோடை ஓடிட்டு இருக்கும். அந்த நீரோடை பக்கத்துல இருக்க மரம் செடி கொடி இந்த இயற்கையெல்லாம் அது போக்குல அதுங்க இயங்கிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் அந்த காட்டுல இருக்க புழு பூச்சி மாதிரி தான் இந்த மனுஷங்களும். நீங்க எவ்வளவு பெரிய சண்டை போட்டுட்டு இருந்தாலும் உங்களை ஒரு பொருட்டாவே இந்த இயற்கை உங்களை மதிக்கவே மதிக்காது. இந்த சண்டையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் மீனா அதே இறுக்கமான மனநிலையோட அதே ஆட்டோக்குள்ள போய் உட்காருவா. பின் சீட்ல இவங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு வர பாண்டியோட தங்கச்சி பையன், அவனுக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அந்த சின்ன பையனுக்கு இவங்க போட்டுக்கிட்ட அந்த சண்டையை பார்த்து என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி கண் கலங்கி போய் உட்காந்துட்டு இருப்பான். அவன் அறிவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம், குடும்பமா எல்லாம் சொந்த பந்தம் ஒன்னா வந்தோம், திடீர்னு சொந்தத்துக்குள்ளே இப்படி அடிச்சுக்கிறானுங்களே, இப்படி என்னன்னே புரியாம அறியாத வயசுல அந்த வன்முறை காட்சியை பார்த்து அவனுடைய உளவியல் ரீதியா அவன் பாதிச்சிடக்கூடாதுன்னு மீனா அந்த சின்ன பையனை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பா. அந்த சிரிப்பு தான் அந்த பையனை நிதானப்படுத்தும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். இதே நம்ம இன்னொரு கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பாண்டியே ஒரு காலத்துல எதுவும் புரியாத அந்த சின்ன பையனா தான் இருந்திருப்பான். பாண்டியோடைய எங்கர் வருஷம் தான் அந்த குட்டி பையன். அவன் அந்த சண்டையை பார்த்து என்ன நடக்குதுன்னே புரியாம கலங்கி இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடான்னு அவனுக்கு சொல்ற வகையில மீனாவுடைய சிரிப்பு இருந்திருக்கும். அந்த மாதிரியான சிரிப்பு சின்ன வயசுல பாண்டிக்கு கிடைச்சிருக்காது. அவன் வாழ்ந்த சூழல், அவனை சுத்தி பேசுற பெரிய மனுஷங்க, அவங்க வழிபடுற சம்பிரதாயங்கள், பின்பற்ற கொள்கைகள்,
கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் இதையெல்லாம் பார்த்து கேட்டு வளர்ற பாண்டி இவ்வளவு ஒரு வீக்கான மனநிலையோடு தான் இருப்பான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இங்க மீனாவை சுத்தி இருக்கிற யாருமே கெட்டவங்க கிடையாது. அவங்க பண்ற இந்த செயல்களை வச்சு அவங்க நம்மளால ஜட்ஜும் பண்ணிட முடியாது. ஏன்னா இவ ஒரு பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதுமே இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, சாமியார் கிட்ட போய் பேய் ஓட்டிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் நம்புற அளவுக்கு தான் இந்த குடும்பமே இருக்கு. அப்ப எவ்வளவு ஏமாளியா இருப்பாங்க. இதனாலதான் படம் முழுக்கவே மீனா இவங்க கிட்ட எதுவுமே பேச மாட்டா. ஏன்னா அவ தெளிவா இருக்கா. நீங்க என்ன பண்ணாலும் என் முடிவு இதுதான், நான் சரியா தான் இருக்கேன், பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தான். இப்படி இந்த பக்குவ மனப்பான்மையோடு இருக்கிறதுனால தான் படம் முழுக்கவே இவ மௌனமா இருக்கா. இங்க மீனாவை சுத்தி அவ்வளவு அநீதிகள் நிகழ்ந்துட்டு இருக்கு. இது எல்லாமே அவளுடைய பெத்தவங்க கண்ணு முன்னாடியே நடக்குது. இருந்தும் அவங்க நடபணமா எதையுமே எதிர்த்து கேட்காம இருக்காங்க. காரணம் இந்த சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்க இந்த மான பிரச்சனை. இப்ப திரும்பவும் இவ்வளவு சண்டைக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஆட்டோவை கிளப்பிக்கிட்டு போனா நடு ரோட்ல ஒரு காளை மாடு. அந்த மாடு நிக்கிற தோரணையே சரியில்லைன்னு எல்லா ஆண்களும் பின்வாங்கிடுவாங்க. ஒரு பாட்டை ஹம் பண்ணதுக்கே மீனாவை போட்டு அந்த அடி அடிச்ச வீரமான பாண்டி என்ன பண்றாரு பார்த்தா அவனும் அந்த காளை மாடு கிட்ட கூட நெருங்கல. அதுக்கு பதிலா அந்த மாட்டுடைய ஓனரை போய் கூட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்தே அதட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பக்கம் காளை மாடு, இன்னொரு பக்கம் இந்த கூட்டம். இதுல இருக்க ஒருத்தனு கூட அந்த மாட்டை போய் ஓட்டி விட திராணி இல்ல. அந்த மாட்டுக்கு மேல அசால்ட்டா ஆர்ப்பாட்டமே இல்லாம ஒரு காக்கா அழகா பறந்து வந்து உட்காந்துட்டு அங்கிருந்து அப்படியே திரும்ப பறந்து போவோம். இத ஆட்டோக்குள்ள இருந்தபடியே நம்ம மீனா பாப்பா. அந்த காக்கா அளவு கூட நீங்க இல்லையடா, நீங்களா அவ்வளவுதான்டான்ற மாதிரியே ஒரு லுக் இருக்கும். இதுக்கு மேல ஹைலைட்டா ஒரு சீன், மானம் கௌரவம் வீரம்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த கூட்டத்துல இருக்க ஒரு ஆணால கூட அந்த காளை மாடு கிட்ட கூட போக முடியல. ஆனா அங்க ஒரு சின்ன பொண்ணு வழிமறிச்சு நின்று இருக்க அந்த காளை மாட்டை அழகா வந்து புடிச்சிட்டு போகும். நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ் மூமெண்ட்னா அது கண்டிப்பா இந்த சீனை சொல்லலாம். கடைசியா இவங்க எல்லாரும் இந்த பயணத்துல அந்த பாலமேடு சாமியார் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்க அந்த சாமியார் கிட்ட இவங்கள மாதிரி கிராமத்தான் படிக்காதவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. இவங்கள மாதிரி ஆட்டோல வரவங்களும் வராங்க, கார்ல வரவங்களும் வராங்க, படிச்சவங்களும் வராங்க, படிக்காதவங்களும் வராங்க, கிராமத்துல இருந்தும் வராங்க, சிட்டில இருந்தும் வராங்க. இப்படி எல்லா சைட்ல இருந்தும் பேய் ஓட்டுறதுக்காக இந்த சாமியார் கிட்ட தான் வீட்டு பெண்களை கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கானுங்க. அங்க இருக்க அந்த சாமியார் என்ன பண்றான்னு நம்ம பாண்டி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அங்க இருக்க அந்த சாமியார் பேய் ஓட்டுறன்ற பேர்ல மீனாக்கு முன்னாடி வந்திருக்க இன்னொரு லேடியோட உடம்புல தப்பான இடங்கள்ல கைய வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு உயிரே இல்லாத ஜடம் மாதிரி நின்றுகிட்டு இருக்கா. இந்த அவல நிலை எல்லாமே அந்த பொண்ணுடைய குடும்பத்துடைய கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு அப்புறம் அடுத்ததா வரிசையில நம்ம மீனா தான். அவளுக்கும் சாமியார் இதே வேலையை தான் பண்ண போறான். இங்க பாண்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். மொத்த குடும்பமே மீனாவை கூட்டிட்டு அந்த சாமியார் முன்னாடி போய் நின்னுட்டாங்க. இன்னும் பாண்டி மட்டும் அந்த சாமியார் கிட்ட போகல. பாண்டியோட அப்பா வந்து கூப்பிடுறாரு. அட வா பாண்டி, இவ்வளவு தொலைவு வந்துட்டு சாமியார் கிட்ட வரலனா எப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாரு. அவர் கூப்பிடுறப்போ பாண்டியை காட்ட மாட்டாங்க. டைரக்டா ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் இருந்து படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நம்மள கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாண்டி என்ன முடிவு எடுத்திருப்பான், இப்படி ஓப்பன் என்னோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கிளைமேக்ஸே இல்லைன்ற விஷயம் தான் நிறைய பேருக்கு பிடிக்கலன்ற மாதிரி நான் விமர்சனங்கள்ல பார்த்தேன். ஆனா இந்த ஓப்பன் எண்ட் தான் என்ன கேட்டா இந்த படத்துக்கு நியாயமான ஒரு முடிவு. சப்போஸ் பாண்டி அந்த சாமியாரை போட்டு பொழந்துட்டு மீனா அவங்க வந்து கூட்டு போற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சீன்லயே பாண்டின்ற கேரக்டர் ஹீரோ ஆயிட்டு இருக்கும். ரியாலிட்டி அது கிடையாது. அவனே இப்போ இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த அவலத்தை பார்த்து குழம்பி போயிருக்கான். அங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கே அந்த சாமியார் பண்றது எந்த விதத்திலயும் தப்புன்னு தெரிய வரல. அவங்களே அந்த சாமியார் கிட்ட கொண்டு போய் தான் பொண்ணை என்ன வேணா பண்ணிக்காங்க, அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேய் போகணும்ன்ற மாதிரி நிறுத்தி இருக்காங்க. அந்த மொத்த குடும்பமே அதுக்குள்ளவே இருக்கிறதுனால அவங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கு. ஆனா ஆடியன்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பேர்ட்ஸ் விஷன் மாதிரி தான் வெளிய இருந்து பாக்குறோம். சோ இங்க கிளியரா நமக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. அதனாலதான் டைரக்டர் ஓபன் எண்டா அந்த கிளைமேக்ஸை நம்ம கையிலேயே ஒப்படைச்சிட்டாரு. அப்படியே இந்த இயக்குனர் இந்த படத்துக்கான கிளைமேக்ஸை வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இதுவா தான் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த சாமியார் அந்த பொண்ணுக்கு என்ன நல்லா பண்ணானோ அதே தான் மீனாக்கும் நடந்திருக்கும். பாண்டி எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், அமைதியா நின்று வேடிக்கை தான் பார்த்திருப்பான். பேய் ஓட்டுற அந்த ரிச்சுவல் அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாலும் மீனா அவளுடைய முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்திருப்பா. கடைசியா அந்த பொண்ணை குடும்பத்தில் இருக்கவங்களே ஆணவ கொலை பண்ணிருப்பானுங்க. ஏன்னா இதே படத்துல பாண்டியோட அப்பா பாண்டி கையிலே ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த சாமியார் கிட்ட போய் பேய் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவ மாறாம இருந்தானா அவளை நானே வெட்டி கொல்றன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ கண்டிப்பா இவனுங்க மீனாவையும் கொண்டு சாமியாக்கி இருப்பானுங்க. இந்த ரியாலிட்டியை நம்மளால ஏத்துக்கவும் முடியாது, ஜீர்ணிச்சுக்கவும் முடியாது. அதனாலதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸை தூக்கி டாக்டர் நம்ம கையிலேயே கொடுத்துட்டாரு. அப்பா இந்த காலத்துல போய் எங்கன்னா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு கேள்வி மட்டும் எழுப்பிடாதீங்க. நம்மளை சுத்தி நம்ம குடும்பத்துல இதெல்லாம் நடக்கலன்றதுக்காக வெளியில எங்கேயும் நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இதை விட மோசமான மூட நம்பிக்கையான விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. போன வாரம் கூட மகாவிஷ்ணுன்ற ஒரு மாங்கா மடையன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறன்ற பேர்ல முன்ஜென்ம பாவ கதைகள்லாம் சொல்லி மாணவர்கள் மத்தியில விஷமான கருத்துக்கள் எல்லாம் செலுத்திட்டு இருந்தான். அதை எதிர்த்து அதே ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு ஆசிரியர் குரல் கொடுத்தாரு, பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த மகாவிஷ்ணு மாணவர்களுக்கு மத்தியில எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கள்லாம் பூத்திட்டு இருக்கான்னு தெரிய வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க, கால் இல்லாம பிறக்கிறாங்க, கண் இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் போகிறதுக்கு ஒரே வழி பகுத்தறிதல் ரொம்ப அவசியம். இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வெறும் 1.5 மணி நேரத்திலே ரொம்ப நேர்த்தியா என்டர்டைன்மெண்டோட காலையில தொடங்கி ஈவினிங் அந்த சாமியார் கிட்ட போற வரைக்கும் அந்த டிராவல்ல நம்மளும் ஒரு ஆளா கூட
கூடவே இருந்து டிராவல் பண்ண மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த கொட்டுக்காளி டீம் நமக்கு கொடுத்ததுக்காகவே படத்துடைய மொத்த டீமையுமே நான் என் சேனல் சார்பா பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கொட்டுக்காளி படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் நாங்க தினமும் எங்க சேனல்ல போடக்கூடிய படங்கள் எல்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்றேங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.